ஹாய், பிரைஸ் லார்ட். Praise Lord. நல்லா இருக்கீங்களா? கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இதோ இந்த நாளில் மறுபடி போன வீடியோவில் சொன்னது போல் சில குடும்பங்களை குறித்து நம்ம பார்ப்போம். இந்த நாட்களில் விசேஷமாக குடும்ப ஜெபத்துக்காக நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். பல பேர் இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் எங்களுக்கு ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்கல்ல. நல்லா இருக்கிறது அது வேறு விஷயம். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் மற்ற பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கடைசி காலத்தில் ஜெபம் குறையாகி குடும்பங்கள் ஒடுங்கி கொண்டு இருக்கிறது. ஆகையால் அந்த ஜெபத்தை மறுபடியும் நம்ம ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு மறுபடியும் புதுப்பித்து கொள்வோம். ஆண்டவருக்காக வாழுவோம். நம்ம வரப்போகிற சந்ததி தேவனோட நெருங்கி வாழத்தக்கதாக நாம் அவளுக்கு முன்மாதிரியாக பெற்றோரான நாம் இருந்து நடத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தில் அப்ரஹாம் குறித்து நம்ம பார்க்குறோம், லோத்து குறித்தும் பார்க்குறோம். ஆண்டவர் அப்ரஹாமுக்கு அளிக்கும்போது அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து லோத்து கூட கூட்டின்னு வந்தார். வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்து அவனோடு கூட போனான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரு? அப்ரஹாமுக்கு ஆண்டவர் கூப்பிட்டாரு. ஆனா அப்ரஹாமோட சேர்ந்து லோத்தும் கூட்டிட்டு வந்தார். அப்போ லோத்து கூட வரும்போது அப்ரஹாம் என்னென்ன செய்யறாரு லோத்து பார்க்கறாரா இல்லையா? கண்டிப்பா பார்ப்பார். ஏன்னா கூட இருக்கிறாங்க. அப்போ இப்போனா நிறைய இடங்கள் அங்கங்க நிரம்பி இருக்கு. அப்போ முன்னாடி எல்லாமே சமபூமி, எல்லாமே காடு மேடு பள்ளங்கள், எல்லாமே யாரும் மனுஷன் இருக்காது, வெறும் இடம் தான், வெறும் மைதானங்கள் தான் இருக்கும். அந்த சமயத்தில் இவங்க கூட வாழும்போது அப்ரஹாமோட ஒவ்வொரு காரியத்தை லோத்து நோட் பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு, அப்ரஹாமு சாரால் கூட அடிமை பெண். இந்த மறுபடி லோத்து இடத்துல வரும்போது லோத்து தன் மனைவி 2 பிள்ளைகள், அப்படித்தானே? அப்போது இவங்க எல்லாமே சேர்ந்து வாழும்போது சில நாட்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு 2 பேருக்கு அவங்களோட மேப்பர்கள் இவர்களோட மேப்பர்களுக்கு சில வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வரும்போது இந்த வாக்குவாதத்தின் நிமித்தம் இவங்க பிரிஞ்சு போகிற ஒரு சூழ்நிலைகள். இந்த பிரிஞ்சு போன சூழ்நிலைகள் வரும்போது இப்போ அப்ரஹாம் சொல்றாரு முதலாக, ஏன்னா அவர் பெரியவர், அவர் சொல்றாரு, பா உனக்கு முன்னாடி எவ்வளோ பூமி இருக்கு, இடம் இருக்கு, நீ எந்த சைடு போனா உன் இஷ்டம், நீ போ, நீ நீ மேற்கு போனா நான் கிழக்கு, இப்படித்தானே? அப்படி இவரே ஒப்பு கொடுத்து சொல்றாரு. சொல்லும் போது அந்த இடத்துல லோத்து என்ன செஞ்சிருக்கிறோம், இல்லப்பா நீங்க என்ன கூட்டின்னு வந்தீங்க, அவங்களுக்கு தானே பிரச்சனை வந்தது, அவங்களுக்கு நான் சரிப்படுத்திக்குவேன், நம்ம சேர்ந்து தான் வாழலான்னு சொல்லிட்டு அவர் சொல்லலை. அவர் என்ன சொன்னாரு, இவர் சொன்ன உடனே என்ன சொன்னாரு, பார்த்தாரு. என்னன்னு கிளம்புறதுக்கு அப்புறம் விடுங்க, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தாரு, அந்த இடத்துல நல்ல பூமி இருக்கு, யோசித்தான், ஆஹா இந்த யோர்தான் இருக்கு, இது பக்கத்துல நம்ம குடியிருந்தா நல்லா இருக்கலாம், அப்படி தன்னோட யோசனை அப்படி இருந்தது. ஆனா லோத்து மறந்துட்டான், ஒரு தேவ ஊழியர்ல விட்டு நான் பிரிந்து போறேனே அப்படி சொல்லிட்டு அவன் உள்ளத்துல எண்ணம் இல்லை. எண்ணமெல்லாம் எங்க இருந்தது, நல்ல இடம் வேணும். மனுஷன் அப்படித்தான் யோசிக்கிறான். தன்னோட கண் பார்வை மூலமா, தன்னோட சிந்தனை மூலமா அவன் யோசிப்பான், எந்த இடத்துல நல்லது, எந்த இடத்துல இப்படி அப்படி சொல்லி நினைப்பான். ஆனா அப்ரஹாம் பாருங்க, அந்த உள்ளம் கூட்டின்னு வந்தாரு. அவங்க பிரச்சனை வந்தது உடனே, உனக்கு முன்னாடி இப்படி இருக்குப்பா, நீ எப்படி போனா, நீ அங்கே போனா நான் இப்படி போயிடுவேன், ஒப்பு கொடுத்தாரு. அதுதான் தேவனோட பிள்ளைகளோட ஒரு நல்ல எண்ணம். எல்லாவற்றுமே தன்னைத்தானே அர்ப்பணிப்பாங்க, ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்பாங்க. அப்படியேப்பட்ட உள்ளம் பாருங்க. இன்னைக்கு எல்லாமே என்ன செய்வாங்க, எனக்காக எது வேணும், இது வேணும், அது அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா அன்னைக்கு அப்ரஹாம் தன் மனதார லோத்துக்கு சொன்ன உடனே லோத்து அப்படி யோசித்து பிரிந்து போயிட்டார். இந்த இடத்துல பிரிந்து போன பின்பு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து அப்ரஹாமுக்கு எழுதப்பட்டிருக்கு, லோத்து போன பின்பு அப்ரஹாமுக்கு என்ன, ஆண்டவர் மறுபடியும் தரிசனாயி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். அப்ரஹாம் தரிசனாயி சொன்னாரு. உடனே அப்ரஹாம் போய் கூடாரத்தை போட்டதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரு, பலிபீடத்தை கட்டினார். அந்த வார்த்தை மறுபடியும் வாசியா, 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன்
உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. முதல் அப்ரஹாம் என்ன செஞ்சாரு? பலிபீடத்தை கட்டினார். யாருக்கு? தனக்கு தரிசனத்தை கொடுத்த அந்த கர்த்தாதி கர்த்தருக்கு பலிபீடம். இந்த பலிபீடம் எதுக்கு ஒப்பா இருக்கிறது? கூடாரம் நம்ம வீடுக்கு ஒப்பு, பலிபீடம் தேவனோட சன்னிதானத்துக்கு, ஜபத்துக்கு, தேவனோட உறவாடுறதுக்கு அதுக்கு ஒப்பா இருக்கிறது. அப்போ அப்ரஹாமோட வாழ்க்கையில எல்லாம் என்ன இருக்கு? நான் ஆண்டவரோடு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் சொல்லி எப்பவுமே மறக்கல அப்ரஹாம். மறுபடியும் 2வது முன்னொரு வசனத்தை அப்படியே வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அப்ரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து மறுபடியும் அந்த இடத்துல கூடாரத்தை எடுத்து மறுபடியும் எப்ரோன்ல கூடாரத்தை போடுறார். அந்த இடத்துல கூடாரத்தை போடும்போது அந்த இடத்துல என்ன செஞ்சாரு? கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினார். அந்த இடத்திலும் தேவனோட தொழுது கொள்கிறார். அப்போ அப்ரஹாமோட வாழ்க்கையில எல்லாம் ஒண்ணு, எந்த இடத்துல போனாலும் தேவனோட இருந்தார், தேவனோட நடந்தார், தேவனோட உறவு வச்சிருந்தார், தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்தார். அப்படிப்பட்ட அப்ரஹாம். அப்ப இந்த அப்ரஹாமுக்கு தொடர்ந்து கூடியிருந்த இந்த லோத்தோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே 13ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத் அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதேமுக்கு நேராக கூடாரம் போட்டான். எங்க? சோதேமுக்கு நேராக கூடாரம் போட்டான். அவ்வளவுதான். அவன் பலிபீடத்தை கட்டினான்னு சொல்லி எழுதியிருக்கா? படிங்க, நீங்க பாருங்க. என்ன இப்படியே பார்த்துங்க இருந்தா எப்படி? நீங்க பைபிள் எடுத்து திறந்து பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. கூடாரத்தை இங்க போட்டார், பலிபீடத்தை கட்டினார் அப்ரஹாம். இவன் கூடாரத்தை மட்டும்தான் போட்டான், பலிபீடத்துக்கு இல்ல. எங்க? 2வது எங்காவது கூடாரம் போட்டான்? சோதேம் பக்கத்துல. ஒருவேளை நான் நினைக்கிறேன் அப்ரஹாமோடு தான் இருந்தான், ஆனா இவனோட கண்ணெல்லாம் எங்க இருந்தது? சோதேம் மேல இருக்கலாம். அப்படித்தானே? இல்லன்னா அப்ரஹாம் சொல்லும் போது இப்படியே பார்த்து அந்த இடத்துல ஏன் கூடாரத்தை போட்ட? சோதேம் அங்க இருக்கு, உனக்கு தெரியும். சோதேம் மக்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அங்கேதான் இன்னைக்கு உலகத்துல இதுதான் நடக்குது. அநேக கிறிஸ்துவர்கள் தான், அநேக பேர் ஆண்டவரோட ஆலயத்துக்கு வராங்க, அநேக பேர் கூட்டத்துக்கான எங்க கூட்டம் மீட்டிங்னு சொன்னா அங்க இடத்துல ஓடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா அவனோட சிந்தனை எங்க இருக்கு? உலகத்தின் மேல். இந்த சோதேம் மேல தான் அவன் சிந்தனை இருந்தது. ஆகையால் தான் எப்போது அந்த நேரம் வந்ததோ உடனே எங்க போயிட்டான்? அங்கே போயிட்டான். இப்போ உங்க ஆசை எங்க இருக்கோ அங்கேதான் நீ ஓடுவில்ல? அப்படித்தானே? ஆசை இல்லாம நீ ஓடுவியா? தேவன் மேல பயபக்தி இருந்தா நீ ஓடுவியா? இல்ல. உன் ஆசை, உன் எண்ணம் அங்க இருக்கு. பேச்சு மட்டும் ஆண்டவரே சோத்திரம். இது உலகம் இப்படித்தான். அன்னைக்கு நடந்த சம்பவமே இன்னைக்கு நடக்குது. இப்போ சோதமண்ட கூடியா இருந்தான், அங்கே பலிபீடத்தை கட்டல. அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க? லோத்தும் தன் மனைவி 2 பிள்ளைகள் இருந்தார்கள். 2 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. 4 பேர் கூடியிருந்தாங்க. இந்த இடத்துல அப்ரஹாம் இருந்தா, சாரா இருந்தா. இவங்க 2 பேர் தான், மீதியான வேலைக்காரங்க. அப்போ இவளுக்கு அவளுக்கு வித்தியாசம் பார்க்கும்போது அப்ரஹாமுக்கு ஆண்டவர் படிப்படியா ஆசீர்வதிக்கிறார். அப்ரஹாம் ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அப்ரஹாமுக்கு குழந்தை இல்லை. ஆனாலும் ஆண்டவர் அப்ரஹாம் இடத்துல எப்படி போறார்? அப்ரஹாம் இருக்கிற வீடாண்ட போறார், தேவதூதர்களுக்கு அனுப்புறார். அந்த இடத்த 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. 1-2 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ணவேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். இதோ அவனுக்கு எதிரே 3 புருஷன் நின்றார்கள். யார் அவர்கள்? தேவதூதர்கள். தேவதூதர்கள் சொல்றதை காட்டிலும் தேவனே இறங்கி வந்தார் அப்ரஹாமண்ட. எப்படி? அவர் உட்கார்ந்து அந்த கூடாரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கும்போது அவர் எதிராக 3 பேர் வராங்க. இந்த இடத்துல நீங்க அப்படியே எடுத்து 19ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிச்சு பாருங்க. லோத்து குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த 2 தூதர் இங்க இடத்துல பாருங்க, இங்க 3 பேர் வந்தாங்க, இங்க வரும்போது 2 தூதர்ன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு.
அந்த 2 தூதர் சாயங்காலத்திலே சோதேமுக்கு வந்தார்கள். லோத்து சோதேமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டம் குனிந்து, ஆண்டவர் மார்க்கரே, அடியனுடைய வீட்டுக்கு முகமாய் திரும்பி, எப்படி அடியோனோட வீட்டுக்கு முகமாய் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். எப்படி இவரே என்று போயிட்டு என் வீட்டு பக்கம் திரும்பி நீங்க வாங்க ராத்தங்கி நீங்க போங்கன்னு சொன்னாரு. இந்த இடத்துல அப்புறம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். இவரெண்டு அவரு வந்தாங்க, இவங்க நின்றார்கள். தொடர்ந்து வாசி. அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரமட்டம் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகின்றேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே போகலாம். அல்லேலூயா. என்ன பாருங்க, இந்த இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு வித்தியாசம், உலகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்க. அப்ரஹாமு உட்கார்ந்திருந்தார். 3 பேர் வராங்க. எதிர்க போயிட்டு அவளுக்கு வணங்கி, வாங்க கொஞ்சம் நாங்கள் தண்ணி கொண்டு வந்து உங்கள் காலு நான் கழுவிட்டு, 2வது கொஞ்சம் அப்பம் செஞ்சு ஆகாரம் ரெடி பண்ணுறேன், நீங்கள் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது அவங்க மறு பேச்சு பேசலை, அப்படியே இருந்தாங்க. கீழே எழுதப்பட்டிருக்கு, அவன் வேலைக்காரன் சொல்லி ஒரு கொளுத்து கன்று அடிக்கிறான், தன் மனைவிக்கு சொல்லி மாவு ரொட்டிக்காக ரெடி பண்ண சொல்கிறான், எல்லாருக்கும் வேலை வைக்கிறான். குடும்பத்தோடும் அந்த இடத்துல அந்த தேவ தூதர்களுக்கு அந்த தேவனுக்கு ஊழியம் செய்கிறாங்க, பணிவிட செய்கிறாங்க. நீங்க அப்படியே அந்த 19 அதிகாரத்துல 1வது வசனத்துலேருந்து வாசிக்கிட்டீங்கன்னா, முதலாவது இவங்க வீட்டு பக்கமே அவங்க பார்க்கல, இவங்க உட்கார்ந்துருந்தாரு, ஓடி போனாரு, ஓடி போயிட்டு திரும்பி வாங்க இவங்க போறதுக்கே இல்லை. ஏன்? அது தேவனோட சன்னிதானம் இல்லாத வீடு. உன் வீட்டுல ஜெபம் இல்லைன்னா ஆண்டவர் உன் வீட்டுக்கு வரமாட்டாரு. சில வேலை கூட நம்புங்க, கர்த்தர் ஜெபம் பண்றதுக்கு யாராச்சும் பாஸ்டருக்கு யாராச்சும் வந்தா கூட வரும்போது நம்ம வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அவங்க பார்த்துட்டாங்களேன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வரீங்களா ஜெபம் பண்ண மேலாக்குன்னு சொல்றது, அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா சில ஊழியக்காரர் அந்த வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டே போவாங்க. அந்த வீட்டுல உட்காரும் போது, ஐயா இந்த வீட்டுல எவ்வளவு சமாதானம், இந்த இடத்துல தேவ சன்னிதானம் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறது, எது கொடுத்தாலும் சந்தோஷமா குடிப்பாங்க. மற்றொரு பேரு கூப்பிடுவாங்க, வாங்க கடமைக்காக ஏதோ பார்த்துட்டாங்க, இந்த மாதிரி இருக்கு. இதே மாதிரி தான் இந்த இடத்துல லோத்து செய்கிற காரியம். ஆனா அந்த இடத்துல அவர் சொல்றாரு, என் வீட்டு திரும்பி நீங்க வாங்க, காலு கழுவிட்டு நைட்டு தங்கிட்டு நீங்க போங்கன்றாரு. ஆனாலும் அவங்க தங்க மாட்டாங்க. ஆனாலும் அவர் சொல்றாங்க, அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியிலே வீதியில ராத்தங்குவான்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. வீதியில அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? வீட்டுக்கு வர மாட்டாங்க. பாருங்க, இது கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே சகோதரியே, உன் வீடு குடும்ப ஜெபம், உன் வீடு ஜெபத்துல இருந்தீங்களா, நீ குடும்பத்தோடு ஜெபம் பண்ணீங்களா, ஆண்டவர் இறங்கி வருவார். தேவன் வந்த மட்டும் இல்ல, உங்களோட சேர்ந்து அவர் போஜனம் பண்ணுவார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து கூட ஒரு வார்த்தை சொல்றார், இதோ நான் கதவு தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவு திறந்தா அவனோட போயிட்டு போஜனம் பண்ணுவேன். பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தை ஏசப்பா சொல்றாரு. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது படி, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகின்றேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அழகான வார்த்தைங்க. நம்போ அவர் கதவு தட்டுறாரு, அவர் உன்னத்த வரும்படி அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நீ ஆயத்தப்படுத்துறியா? எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போற, எவ்வளவு செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற. நான் அகலமான உள்ளத்துல ரொம்ப அதிகமாக தேவ வசனத்தை நான் சொல்லி உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணல. நான் ஒரு அழகாக கம்பேர் பண்றேன். அப்ரஹாமோட சேர்ந்து வாழ்ந்த அந்த லோத்து இத்தனை வருஷம் அவரோட இருந்து கூட அவன் என்ன தொடர்ந்தான், அதெல்லாம் கற்றுக்கொள்ள அவனோட சிந்தனை என்ன இருந்தது?
இன்னைக்கு நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சற்று யோசிங்க. இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போய் இத்தனை வருஷமா அநேக செய்திகள் கேட்டு நீ எப்படி நடந்து கொண்டிருக்கிற சற்று நீயே யோசி. இதில் கம்பேர் பண்ண. உன் குடும்பம் அப்ரஹாம் குடும்பம் போல் இருக்கா? உன் குடும்பம் லோத்து குடும்பம் போல் இருக்கா? அப்ரஹாம் குடும்பத்துக்கு இதான் நடந்தது, லோத்து குடும்பத்துக்கு நடந்தது. வித்தியாசம் பார். கடைசியாக இது அப்படியே போகும்போது என்ன நடக்குது? அப்ரஹாமோட சந்ததி பெருகிறது. அவன் சந்ததி மட்டுமில்லை, அப்ரஹாமோட ஒரு தேசமாக இஸ்ரவேல் தேசமே மாறிடுச்சு. இன்னைக்கு லோத்தோட வாழ்க்கை என்ன நடந்தது? அப்ரஹாமு கெஞ்சினாரு, தயவு செய்து அந்த சோதேம்ல எங்களோட லோத் இருக்கிறான்ப்பா, ஒரு நீதிமான் இருந்தா அந்த தேசத்தை, அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டீரோ அப்படி சொல்லி கெஞ்சி அனுப்புனாரு. இவங்க போனாங்க. ஆனா அந்த இடத்துல அவருக்கு அந்த சோதேம் அழிவுறதுக்கு முன்னாடி தப்ப வச்சாங்க. ஆனா மனைவி என்னாச்சு? அந்த ஆசைல, அந்த ஆசை, உலக ஆசை உப்பு தூணா மாறிடுச்சு. இவங்க போனாங்க. இவங்க போற இடத்துல கூட தேவதூதர் சொன்ன இடத்துல கூட போல, இதோ இங்க போயிட்டு நாங்க இருப்போம், மலை மேல போடான்னு சொன்னா, இல்ல அங்க போறதுக்குள்ள நான் செத்துருவணும், என்ன அழிஞ்சு போகணும், நான் இந்த இடத்துல இருப்பேன். அவன் சுயம்தான் வச்சான். ஆனா அந்த இடத்துல என்னாச்சு? கடைசியாக அவன் வாழ்க்கையில பாவம், யாரும் நினைக்காத அப்படியேப்பட்ட அக்ரம் சந்ததி உருவாயிடுச்சு. மோயாபின் சந்ததி, சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி உருவாக்கிடுச்சு. அது இன்றைக்கும் மோயாபின் சந்ததியாகவே இருந்துருச்சே கண்டி. இஸ்ரவேல் கூட இஸ்ரவேல் தேசமாக அப்ரஹாமை மாத்தினார்னா காரணம் அப்ரஹாம் தேவனோடு வச்சிருக்கிற உறவு. லோத்து தேவனோடு இருந்து கூட அந்த உலகத்தில் இருக்கிற ஆசைகள் சிற்றின்பங்கள் அவனுக்கு ஆட்கொண்டதுனால அவன் வாழ்க்கை சாபமா மாறிடுச்சு. இது கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே, இன்றைக்கு கடைசி காலங்கள் இருக்கிறோம். பிசாசானது யாருக்கும் மீங்கலாமான்னு சொல்லி வகை தேடிக்கொண்டிருக்கிறான். ஆகையால் பெற்றோரான நாம் நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு, வரப்போற ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? அப்ரஹாம் போல பலிபீடத்தை அனுதினம் கட்டுறோமா? லோத்து போல அப்ரஹாமோடு இருந்தே அந்த சோதேமின் காரியங்களை கொடுத்து ஆசைப்படுகிறோமா? உள்ளம் அதற்காக ஆசையா நின்று கொண்டிருக்கா? சற்று யோசிங்க, சற்று யோசிங்க. ஏதோ இந்த மெசேஜ் கேட்டோம் நல்லா இருந்து அப்படி சொல்றதுக்காக அல்ல. நம்ம வாழ்க்கை தேவனுக்குள்ள கட்ட வேண்டும், நம்ம குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், நம்ம சந்ததிகள் கட்டப்பட வேண்டும். நீயும் நானும் அதற்காக முன்னாடி போகும்போது பிள்ளைகள் அதே பிரகாரம் நடப்பாங்க. ஆகையால் உண்மையாகவே ஆண்டவர் உங்களோட பேசியிருக்கார நம்பினா கண்டிப்பாக ஆண்டவர் பாதத்தில் இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்று முதல் அப்ரஹாம் சந்ததி போல, அப்ரஹாமின் குடும்பத்தை போல என்னையும் ஆசீர்வதிங்க ஐயா அப்படி சொல்லி ஜெபம் பண்ணலாமா? ஆசீர்வாதம் எல்லாருக்கும் ஆசையே தான். ஆனா தேவனோட இருந்த அந்த ஆசீர்வாதம் அது எப்பவுமே நிரந்தரமா இருக்கும். உலக பிரகாரம் இருக்கிற ஆசீர்வாதம் எப்படி சோதேம் பக்கத்துல சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி ஆசையாக லோத்து போய் கடைசியாக அவனோட குடும்பமே எப்படி நாசனம் ஆயிடுச்சோ அந்த மாதிரி நாசனம் ஆகாதபடிக்கு கர்த்தர் உங்களை காக்கும்படி ஆண்டவர் பாதத்துல ஒப்பு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ண சொல்லி. பரிசுத்தம் நல்ல தகப்பனே, நன்றோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதோ கத்தாவே இந்த வேலையிலோட அப்பா இருவருக்கும் ஒரு மனதை கொடுத்து இந்த குடும்பத்தை கொடுத்து நாங்கள் பேசும்போது நீர் எங்களோடு இருந்து நீர் ஆண்டவரோட வார்த்தையினாலும் வசனங்களாலும் பேச வைத்து உங்களுக்கு நன்றி. இது அநேக பேரில் காண்டு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பிரயோஜனம் உள்ள தக்கதாகும் அப்பா, இருதயங்களை ஆண்டவரே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாகும், குடும்பங்களில் ஆண்டவரே குடும்ப ஆராதனைகளும் ஆண்டவரே குடும்ப ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஜபங்களை உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு இருக்கிற பாரங்களை ஆண்டவரை வெளிப்படுத்தும்படியாக நீ கொடுத்த ஸ்லாக்கிங்களுக்காய் நன்றி ஆண்டு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையாய் இறங்கி ஆண்டவரே இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து கடைசி வரைக்கும் அப்பா நீ இருந்ததுக்காய் நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டதுக்காய் நன்றி, ஆசீர்வதிக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் சில பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது முடிஞ்ச உடனே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, தேவன் நடத்துவார். God bless you.